Hello viewers, welcome back to my channel Home2Hotel Recipes. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2020 எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான இயராக அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஈஸியான நல்ல ரிச்சான டேஸ்டான பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், சேமியா, நெய், கண்டென்ஸ்டு மில்க், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், குங்குமப்பூ. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நமக்கு பாயாசத்துக்கு தேவை. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாயாசத்துக்கு செய்கிறதுக்காக ஒரு கடாய். இப்போ கடாய் நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. இதில் நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பு 10லேருந்து 12 இதெல்லாம் லைட் ப்ரௌன் கலரில் வரட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணுவோம். இதுவும் 10 எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதே நெய்யில் நம்ம சேமியா ஆட் பண்ண போகிறோம். சேமியா நான் ஒரு 1.5 கைப்பிடி அளவு சேமியா, இது வந்து ரோஸ்டட் சேமியா ஆட் பண்ணுறேன். நான் வாங்கினது. நீங்கள் நார்மல் சேமியா கூட எடுத்துக்கலாம். நார்மல் சேமியா எடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுற மாதிரி வரும், அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் சேமியாவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இதில் 1/2 லிட்டர் பால், காய்ச்சாத பால், ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பால் காய்ச்சி ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நல்லா ஆற வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. சூடான பால் இதில் ஆட் பண்ணக்கூடாது, பால் திரிஞ்சிரும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சேமியா வேகட்டும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1 டம்ளர் அளவு வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம், ரொம்ப தண்ணி ஆயிரும் பாயாசம். இப்போ வந்து சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 200 கிராம் அளவு கண்டென்ஸ்டு மில்க் டின் ஒன்று வாங்கி ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சுகர் போட போகிறதில்ல. அடுத்தது ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ. இதுதான் நல்ல ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பாயாசத்துக்கு. குங்குமப்பூ இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் குங்குமப்பூ போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அதோட ஃப்ளேவரே நல்ல ரிச்சாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. லைட்டாக திக்காகணும், இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப திக்காகக்கூடாது, ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஒரு தடவை பேனை கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஆறுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சுன்னு. நல்லா பாயாசத்துக்கு உள்ள கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.